ஆமாம், இந்த ஃப்ரெண்ட்ஷிப்னா என்னங்க? அழும்போது கண்ணீரை தொடச்சி விட்டுப்போம், எட்டியும் உதச்சிப்போம், கட்டியும் அணைச்சிப்போம். கோபம், சண்டை, பொசசிவ்னஸ் இது எல்லாமே இருக்குங்க. இந்த ஃப்ரெண்ட்ஷிப் எப்படி வேணால் அமைஞ்சிருக்கலாங்க. அது ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், காலேஜ் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், ஆஃபீஸ் ஃப்ரெண்ட்ஸாக கூட இருக்கலாங்க. அதுலேயும் இந்த சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சின்ன வயசுலேருந்தே ஒரே ஃபேமிலியாக நம்ம கூட ட்ராவல் பண்ணும்போது அது அவ்வளோ அழகாக இருக்குங்க. ஃப்ரெண்ட்ஷிப்குள்ளேயே உறவுகளை அமைச்சிக்கிறது அதாங்க சிஸ்டர் ஃப்ரம் அனதர் மதர், பிரதர் ஃப்ரம் அனதர் மதர், இந்த மாதிரியான கிஃப்டட் உறவுகள். ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து போகிற ட்ரிப், அது சின்ன ட்ரிப்பாக இருக்கட்டும் இல்லை பெரிய ட்ரிப்பாக இருக்கட்டும், ஆனால் அதில் கிடைக்கக்கூடிய மெமரிஸ் அவ்வளோ வேல்யூபிளானதுங்க. இந்த ஃப்ரெண்ட்ஷிப்க்கு ஏஜ் எல்லாம் கிடையாதுங்க. பார்க்கில் சின்ன குழந்தைங்க விளையாடிட்டு இருக்கிறதையும் நான் பார்த்துருக்கேன், வயசானவங்க ஜாலியாக பேசி சிரிச்சிட்டு இருக்கிறதையும் பார்த்துருக்கேன். ஃப்ரெண்ட்ஷிப்க்கு பெஸ்ட் எக்ஸாம்பிளாக ரீசெண்டாக வந்த மஞ்சுமல் பாய்ஸையும் நம்ம எடுத்துக்கலாமே. மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல, அதையும் தாண்டி புனிதமானது. ஹாப்பிலி டாட்டா.